உன் நெஞ்சனுக்கு தாராயோ மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தம் எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகளே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இயேசு கிறிஸ்து எனும் இணையற்ற நாமத்தினாலே தெய்வ சமூகத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நான் மனமாற வாழ்த்துக்கள் கோருகிறேன். இன்றைக்கு நாம் வேத வஸ்தனத்திலிருந்து, வேத பாகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும்படியாக 12 வருட பெரும்பால் உள்ள ஒரு மகள் அவளுடைய வாழ்க்கையில் அடைந்த துயரத்தையும் அவள் மேல் பரிதாபம் கொண்டு தேவன் அவளுக்கு காண்பித்த கிருபைகளையும் ஒரு முறை நாம் நினைவு கூர்ந்து, அந்த நினைவு கூறுதலின்படியே அவரை துதிக்கவும், இந்த உபத்திரவத்தின் நிலையில் இருக்கிற மக்களுக்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து இப்படிப்பட்ட உபாதைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுவீராக. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும், லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43லிருந்து 56 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் வாசிப்போமானால், இந்த சம்பவம் வெளிப்படையாய் எழுதியிருக்கிற காரியங்கள் ஒரே விதமான சம்பவமாய் நடந்ததை அப்படி வர்ணித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாழ்வில் முதல் மனிதன் தேடுவது சுகம் மட்டும்தான். ஆரம்ப நாட்களில் தேவனுடைய சத்தியத்தை வெளியே கொண்டு வரும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நிறைய ஏராளமான அடையாளங்கள், ஏராளமான அற்புதங்கள், சபைகளிலே அற்புதங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிற இடத்திலே அடையாளங்கள், அற்புதங்கள், வெளியிலே நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஏராளமான பிசாசுகளிலிருந்து அநேகர் விடுதலை, நோய்க்காக ஜெபிக்கும் பொழுது நோயிலிருந்து விடுதலை, இப்படி விடுதலையின் நாட்கள் இதற்கு முந்தைய காலங்களில் இருந்ததை நாம் மனதார அறிந்திருக்கிறோம். ஆனால் காலம் கடந்து போகும் பொழுது இவைகள் இன்றைக்கு சபைகளில், இவைகள் இன்றைக்கு மற்ற இடங்களிலே குறைந்து இருக்கிறதாகத்தான் நாம் யூகிக்க முடிகிறது. அதற்கு காரணம் ஊழியரோ சபையோ மற்ற இடங்களோ அல்லாமல், என்றைக்கும் தேவன் தன்னை நிரூபிக்கும்படி இயேசு உயிரோடு எழுந்ததற்கு அடையாளமாக அதே அற்புதங்களை அப்படியே அவரை அறிந்து கொள்ளாத மக்களிடத்திலே செய்து காண்பிக்கிறார் என்பதும், அவரை அறிந்து அவரோடு கூட நெருங்கி பழகும் பொழுது இவைகள் எல்லாம் நாம் எதிர்பார்க்க கூடாத ஒன்றாகவே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து கொடுக்க வேண்டிய, கிருபையாய் ஒப்பு கொடுக்க வேண்டிய காலங்கள் நமக்கு முன்பு இருக்கிறது என்பதையும் நாம் அறிய வேண்டியவர்களாய் நிற்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் நடந்து போகிற ஒரு வேளையில் 12 வருஷமாய் பெரும்பாடு நிறைந்தவள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது எல்லாருக்கும் இந்த வார்த்தை புரிகிற ஒரு வார்த்தை தான். பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் படுகிற உபாதைகளில் மிக பெரிய உபாதை இது ஒன்று. இன்றைக்கு இருக்கிறது போல அன்றைக்கு மருத்துவ சகாயங்கள் இருந்திருக்குமானால் ஒருவேளை எவ்வளவு பெரிய வேதனைகள் இருக்குமோ தெரியாது. ஆனால் அன்றைக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் இல்லை என்று நாம் தெரிந்து கொண்டாலும், இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம். அதிகமான சுகம் கொடுக்கிற மூலிகைகள், சுகம் கொடுக்கிற ஆட்கள் வியாதிகளை அறிந்து செயல்படுகிற நிலையில் இருந்ததாகவும் நம்மால் அறிய முடியும். அது போகட்டும். ஆனால் இன்றைக்கு அங்கு இருக்கிற ஒரு பெண்ணை குறித்து இந்த 3 புஸ்தகங்களிலும் தெளிவாய் எழுதியிருக்கிற பாகம், அவள் தன்னிடத்தில் உள்ள எல்லா ஆஸ்திகளையும் மருத்துவர்களிடத்தில் செலவழித்து பார்த்தும் அவர்களால் குணமாக்க முடியவில்லை என்றும், அவள் குணமாவதற்கு முடியாமல் மருத்துவர்களே வருத்தப்பட்டார்கள் என்றும் நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவள் தூரத்திலிருந்து வருகிற செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகிறாள். ஆண்டவராய் இயேசு எப்படிப்பட்டவர், அவர் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், அவர் மகத்தான காரியங்களை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு கொண்டே இருந்த இவளுக்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றினது.
எத்தனை பேர் சுகம் பெறுகிறார்கள்? ஒருவேளை நானும் ஓடி அவரிடத்திலே கேட்டுக்கொள்ளலாமா என்று. ஆனால் முடியாத ஒரு நிலையில் அவள் தவித்திருக்கிறாள் என்பதை நாம் அறிய முடியும். இந்த நிலையில்தான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடும்படி எப்படி ஆகிலும் ஒரு சந்தர்ப்பம் தனக்கு கிடைத்தால் போதும் என்று தன் உள்ளத்திலே ஏக்கம் கொண்டவளாய் அலைந்தாள். ஒரு நாள் சந்தர்ப்பம் உண்டானது. ஆனாலும் திரளான கூட்டத்தின் நடுவிலே போய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு பரிதாபமான நிலைமையில்தான் அவள் காணப்பட்டால் அந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த நிலையிலும் அவள் ஓடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சரீரத்தில் ஒரு வல்லமை இறங்கி அவளை குணமாக்கினது என்று இந்த பாகத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்வில் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் அர்ப்பணிப்பின் தன்மையோடு ஒப்பு கொடுத்தலின் உள்ளத்தோடு கூட அவரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் உச்சத்தை நாம் அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சில இடங்கள் காணிக்கையை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். நாங்கள் அங்கே வரக்கூடாதுங்க, எங்கள் பக்கத்தில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கிட்டு இந்த காணிக்கை உண்டியில் போடுங்கன்னு சொல்கிற கூட்டம் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கடுதாசி அனுப்புவார்கள், ஃபோன் அனுப்புவார்கள். ஆனால் அவர்கள் ஆலயத்துக்கு போக மாட்டார்கள். இப்படி ஒரு கூட்டமும் இருக்கிறது. இன்னொரு நேர்த்தியான ஒரு கூட்டம் என்றால் எல்லாரோடு சேர்ந்து தங்கள் பெயரையும் சொல்லி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று விண்ணப்ப மனு கொடுப்பார்கள். அதற்கும் ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் வாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம், நீங்கள் தெய்வ சமூகத்தில் வரணும், அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைப்பதற்கல்ல, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று உடனே ஒரு கடிதாசி எழுதுவார்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், உங்களுக்கு பதில் கொடுத்தார், ஒரு பதிலை எழுதி அவர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இங்கு எழுதின வார்த்தை 12 வருஷம் அல்ல, 38 வருஷமா ஆனாலுமே அவரை தேடி போகிற ஒரு அனுபவத்தை அவர் விரும்புகிறார். என் விருப்பம் என்ன என்பதை அவர் கேட்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கு ஆனாலும் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றை விரும்பினால், ஆண்டவருடைய சமூகத்தை நாட வேண்டும் என்கிற ஒரு உள்ளம், ஒரு இருதயத்தின் எண்ணம் நமக்குள்ளே இருந்தால்தான் நான் விரும்புகிற கிருபையை பெற முடியும். அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், நான் வேண்டானா சொல்றேன், அப்படி கேட்கிற அனுபவங்கள் நம்மை எந்த அளவிற்கு தலை தூக்கி நிற்கிறதோ அந்த அளவிற்கு அவரிடத்திலிருந்து ஒரு கிருபையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் முதலாவது மறந்துவிடக்கூடாது. சரி, இந்த தாயினுடைய பரிதாபமான ஒரு நிலைமையை கவனிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் அவள் தன் ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தாளாம். எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து வெறுமையானவளாய் மாறினாள். அதுதான் விசேஷமான ஒரு காரியம். இருக்கிற ஆஸ்தி எல்லாம் செலவழித்தாள், வெறுமையானாள். அடுத்து செலவழிப்பதற்கு அவளுக்கு என்ன இருக்கிறது என்பது தெரியாத அளவிற்கு முற்றிலும் அழித்து போட்டாள். எல்லாம் கொடுத்துட்டா, அங்க கொடுத்துட்டு இங்க கொடுத்துட்டு, இன்னொரு டாக்டர், இன்னொரு மருத்துவர், இன்னொரு வைத்தியர் சொல்லிக்கொண்டே போகிறாள். எல்லா இடமும் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். இந்த 3 சுவிசேஷங்களிலும் எழுதின வார்த்தை, அவள் வைத்தியம் செய்த வைத்தியர்கள் வருத்தப்பட்டார்களாம். வருத்தம் ஒரு நாள் பார்ப்பாங்க, இருக்கல. 2வது நாள் பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, அதை சீர்படுத்த முடியல. 3ஆம் நாள் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு லெட்டர் கொடுக்குறேன்னு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போனார், அந்த மருத்துவர்கிட்ட போனாங்க. அந்த மருத்துவர் 2 நாள் பார்க்கலாம், 3 நாள் இன்னொரு மருத்துவர். இப்படி போக போக மருத்துவர்களால் இதை கண்டுபிடித்து நிறுத்துவதற்கு முடியாதபடி வருத்தப்பட்டார்களாம். மருத்துவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அருமையான வேத வசனம். அந்த வார்த்தைகளும் எத்தனை ஆழமாய் ஆவியானவர் எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். இந்த தாய் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையானாள். ஒன்று, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட முதல் பாகம், எல்லாவற்றையும் உண்டானவைகளை எல்லாம் இழந்து வெறுமையானாள். அவள் வெறுமையானாள் என்கிற அந்த அனுபவத்தை விட இன்னொன்று, எல்லாராலும் அருவருக்கப்பட்டு அங்கலாய்ப்புக்குள்ளானாள். பரிதாபமான ஒரு நிலைமை. கருணமோ கருவதற்கு, எழுந்திருப்பதற்கு, போகிறதற்கு, வருகிறதற்கு என்கிற இந்த அனுபவங்கள் 12 ஆண்டுகள், எத்தனை விசேஷங்கள், எத்தனை பெரிய காரியங்கள், எவ்வளவு தான் இருக்க வேண்டிய நிலை, தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் முன் வர வேண்டிய நிலை, இந்த காரியங்களில் எல்லாம் முன் நிற்பதற்கு இல்லாமல் அருவருக்கப்பட்டவளாய் அங்கலாய்த்து உட்கார்ந்திருந்தாள்.
இன்னும் ஒரு பெரிய காரியம் அவளுடைய வாழ்வில் நடந்தது. அவள் மருத்துவர்கள் எல்லாரும் அவருக்காக வருத்தப்பட்டு அங்கலாய்க்கிறதை பார்த்து மனம் நொந்தவளானாள். 3 காரியங்கள் அவளுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம் அவளுடைய அனுபவங்கள். அவள் வாழ்க்கையில் நேரிட்டிருக்கிற இந்த சம்பவங்கள், இந்த 3ம் அவள் சொந்தத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனவேதனை. தமக்குண்டான எல்லாம் அழித்து வெறுமையானால், எல்லாராலும் அருவறுக்கப்பட்டு அங்கலாய்த்தவளாய் உட்கார்ந்தாள். மருத்துவர்கள் எல்லாரும் வருத்தப்படுகிற அளவிற்கு தன் நோயின் கொடுமை ஆனதால் அவள் மனம் உடைந்தவளானாள். இந்த 3 விஷயத்தையும் சீர்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை நாம் மறக்க வேண்டாம். உலகில் எவருமே இல்லை என்பது சத்தியமான காரியம். இந்த 3 விஷயத்தில் ஒரு மனிதனை சீர்படுத்த அப்படியே கொஞ்சம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். எவ்வளவு ஆஸ்தி, எவ்வளவு சொத்து, எவ்வளவு சுகம், எவ்வளவு சுதந்திரம், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்பட்டாலும் இப்படி ஒரு நிலை தோன்றுமானால் இந்த நிலைமைக்கு பூமியிலே ஒருவரும் இல்லை என்பது சத்தியமாகும். ஆகவேதான் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அவள் பரிதவிக்கப்படத்தக்கவளாய் மாறினாள், துக்கம் நிறைந்தவளானால், வேதனை உள்ளவளானால், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைக்கு வந்தவளாய் மாறினாள், அருவறுக்கப்பட்டவளாய் மாறினாள், மன உடைந்து உட்கார்ந்து சாவது ஒன்றுதான் தனக்கு சரியான மருத்துவம் என்று தன் உள்ளத்தில் எண்ணினவளாய் மாறினாள். ஆனால் அவளுக்குள் இருக்கிற ஒரு எண்ணம், ஒரே ஒரு முறை இயேசுவண்டை போகலாம். அவளை குறித்து அவள் வித்தியாசமாய் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதின ஒரு அருமையான வேத பாகம் உண்டு. அந்த வேத பாகத்தின் தன்மை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து 2 நாட்கள் 3 நாட்கள் அவரை விட்டு விலகாமல் அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, உபதேசத்தை கேட்டு அமர்ந்திருந்த அவ்வளவு பேர் மேலும் பரிதாபம் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. நான் ஜனங்களை, சீஷரை பார்த்து சொன்னால், நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே எண்ணி பாருங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். மனுஷனுடைய நிலைமையை கண்டு மனுஷனுக்காக பரிதபிக்கப்பட்ட ஒரு தெய்வம் இருக்குமானால், இருப்பாரானால், அது இயேசு என்கிற பெயரில் பூமிக்கு வந்த மனுஷ அவதாரமான தெய்வத்தை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்றைக்கும் அதே நிலைமைதான், இன்றைக்கும் அதே நிலைமைதான். காரணம், அவர் மனுஷ சாயலில் மனுஷனாகவே அவர் பூமிக்கு வந்ததால் மனுஷனுடைய தன்மை என்னது, மனுஷனுடைய நோயின் தன்மை என்னது, மனுஷனுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, அவனுடைய வேதனை, அவனுடைய துக்கம், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற குமுறல் என்னதென்று அவர் ஒருவர் மாத்திரமே அறிய முடியும். காரணம் என்னவென்றால், ஒரு காரியத்தை நாம் ஆழமாய் நம்முடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டும். ஒரு பொருளை உண்டாக்குவாரானால் அந்த பொருளுக்குள்ள மாற்றையும் கண்டுபிடிக்கிறார்கள். அல்லது அந்த பொருள் ஒரு உருவம் அல்லது ஒரு சாயல், ஒரு சைக்கிள், மோட்டார், கார் என்று நாம் எதை என்றாலும் வைத்துக் கொள்வோம். ஒன்றை உருவாக்கும் பொழுது அது பழுதுபட்டால் அதை சீர்படுத்துவதற்கும் அவர் அதை கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதற்கு மாற்று வழி, அதற்கு என்ன, அதை பழுதுபட்டால் அதை என்ன செய்கிறது என்கிற அந்த நிலையிலும் அந்த கண்டுபிடிப்பாளர் அதற்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும், சரியாய் அதை அறிந்திருக்க வேண்டும். இதே அனுபவம் தான் மனிதனுடைய வாழ்க்கையில். காரணம், மனிதனை உண்டாக்கினவர் அவர், மனிதனுக்கு சுவாசம் கொடுத்தவர் அவர், மனுஷனுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் உருவாக்கினார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, விசித்திர வினோதமாய் அவனை உருவாக்கினாராம். சங்கீதத்தில் தாவீது அருமையாய் இந்த வார்த்தை எழுதினார். விசித்திர வினோதமாய் அவர் உருவாக்கினதால் இந்த பொருளை, விசித்திர வினோதமான இந்த பொருளை சீர்படுத்துவதற்கு அவருக்கு முழுமையாய் தெரியும். ஆகவேதான் மனுஷனுடைய காரியங்களை அவர் அறிந்தவுடனே பரிதபிக்க ஆரம்பிக்கிறார். ஐயோ, அவங்களை தனியா அனுப்ப வேண்டாம், பட்னியா அனுப்ப வேண்டாம், அவங்களை சும்மா அனுப்ப வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது செய்து அனுப்புங்க, வழியிலே சோர்ந்து போவார்கள். அவனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன சம்பவிக்கும் என்பதை கூட அவர் உற்று கவனிக்கிறார், கவனமாய் பார்க்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாயின் பரிதாப நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இந்த தாய் இவர் பரிதாபம் கொள்ளுகிறவர் என்பதை அறிந்திருந்தாள். ஆகவேதான் எப்படியாவது ஓடுகிறேன், அவர் எனக்கு ஏதாவது நன்மை செய்வார்,
அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மையை நான் பெறுவேன். இந்த அங்கலாய்ப்போடு ஓட்டமாய் ஓடினாள். அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, அவளை குணமாக்கினது என்று எழுதியிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. குணமாக்கினார். இந்த அனுபவம் இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவரை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் நேற்றும் இன்று, 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. யாக்கோபு சொல்லும் பொழுது சொன்னார், அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று. தீர்க்கதரிசிகளை கொண்டு அவரே சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னார். இந்த மாற்றம் இல்லாதவர் இன்றைக்கும் தன்னில் எந்த மாற்றத்தையும் இல்லாதவராய் நிற்கிறார். அப்படியே நிற்கிறார். நேற்று ஒரு சாயல், இன்று ஒரு சாயல் அல்ல. நேற்று ஒரு கலர், இன்றைக்கு ஒரு கலர் அல்ல. நேற்று ஒரு உருவம், இன்றைக்கு ஒரு உருவம் அல்ல. நேற்று ஒரு காரியம், இன்றைக்கு ஒரு காரியம் அல்ல. அவருடைய அனுபவத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் மாற்றம் இல்லாதவைகளாய், மாற்றப்படாதவைகளாகவே செய்கிறார். ஆகவே இன்றைக்கும் அவர் அதே நிலையில் நம்மை கண்டு பரிதவிக்கிறவராயிருக்கிறார். நம்மை கண்டு இரக்கம் காண்பிக்கிறவராயிருக்கிறார். இன்னும் சொன்னால் நம்மை கண்டு மனதுருகுகிறவராயிருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான தாயை போல ஒவ்வொரு காரியமாய் மனதிற்குள் எண்ணி பாருங்க. எல்லாரால் அருவருக்கப்பட்ட ஒரு நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை, மருந்துகள், மருத்துவம், உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்ட ஒரு நிலை, தனக்கு உண்டானது எல்லாம் தன்னை விட்டு எடுபட்டு வெறுமையான ஒரு நிலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இந்த நிலையை போல எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் திரும்ப ஒருமுறை உங்கள் மேல் பரிதாபம் கொள்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். பரிதாபம் காண்பிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவன். என்றைக்கும் உங்கள் மேல் பரிதாபம் கொள்வார். நம்மேல் கொள்ளுகிற அந்த பரிதாபத்தினாலே நம்முடைய பலவீனத்தை கண்டு அவர் தூஷியாமல், அருவருப்பாய் எண்ணாமல் திரும்பி பார்ப்பார். ஏன் மகளே, உன் வேதனை எனக்கு தெரியும். நீ சுகமடை, நீ ஆரோக்கியம் பெற்றுக்கொள், நீ ஆனந்த பாக்கியத்தை அனுபவி, உன்னுடைய வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, உனக்கு சமாதானம். இந்த வார்த்தைகளை சொல்லி அவரால் ஆறுதல் படுத்த முடியும். அவர் அதற்காகவே இன்றைக்கும் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறார். எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது என்றாலும் தமது வல்லமையை விளங்க பண்ண, எப்பொழுது வேண்டுமானாலும் தமது மகிமையை விளங்க பண்ண, வல்லமையை விளங்க பண்ண, கிருபையை விளங்க பண்ண, தமது இரக்கத்தை காண்பிக்க, ஜாதி இனமத வித்தியாசமின்றி, உயர்வு தாழ்வு என்ற வித்தியாசமின்றி, படித்தவன் படியாதவன் என்ற வித்தியாசமின்றி, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி, தமது பரிதாபமான நிலையை காட்டும்படியாக, தன்னுடைய பரிதவிக்கிற நிலையை காண்பிக்கும்படியாக இன்றைக்கும் உங்களுக்காகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையை போல உங்களுடைய நிலை இருக்குமானால் சோர்ந்து போக வேண்டாம், கலங்கவே வேண்டாம். கொஞ்சம் கூட இயேசு எப்படி எனக்கு செய்வாரா என்று எண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே, ஆண்டவரே, இந்த பெண்ணை போலத்தான் என்னுடைய நிலை, இந்த பெண்ணுக்குரிய அதே சூழ்நிலை என்னில் இருக்கிறது, இந்த பெண்ணை போலவே நான் அங்கலாய்க்கிறேன், இந்த அம்மாவை போலவே நான் அழுகிறேன், இந்த அம்மாவை போலவே நான் வெறுமையானேன், இந்த அம்மாவை போலவே நான் அருவருக்கப்பட்டிருக்கிறேன், இந்த அம்மாவை போலவே நான் இன்றைக்கு வரைக்கும் எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன். ஒரு முறை எனக்கு இரக்கம் காண்பித்து என் வாழ்க்கையும் சீர்படுத்தித்தாரும், என் வாழ்க்கையும் கட்டித்தாரும், என் வாழ்க்கையும் உயர்த்தித்தாரும், என்னுடைய வேதனை நீங்கும்படி உத்தரவு தாரும் என்று கேட்பார்கள். நிச்சயமாய் அவர் செய்வார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாய் இருக்கிற உம்மை குறித்து நாங்கள் இப்பொழுது கேள்விப்பட்டோம். ஆண்டவரே, கைவிடப்பட்டு மனம் நொந்து அருவருக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு பெண் உம்மை தேடி வந்தது நிமித்தம் நீர் அவளை அருவருக்காமல், அவளை குறித்து பரிகசிக்காமல், ஆண்டவரே அவளை குறித்து விலகி போகாமல் மன இரக்கம் கொண்டு
அவளுடைய வேதனையை நீக்கி அவளுக்கு ஆரோக்கியமும் சுகமும் கொடுத்து அவளை பலப்படுத்தினது போலவே இதே நிலையில் மனம் நொந்தவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், வெறுமையானவர்களாய், ஆண்டவரே எந்த காரியத்திற்கும் இனி நான் ஏன் இருக்க வேண்டும், நான் ஏன் வாழ வேண்டும் என்கிற அங்கலாய்ப்பு நிறைந்தவர்களாய் யாருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் தயவாய் கேட்பீராக, தயவாய் கேட்பீராக, இரக்கம் காண்பிப்பீராக. கைவிடாதிருக்கிற தெய்வம் அவர்கள் கரங்களை பிடித்து அவர்கள் வேதனையை நீர் மாற்றி போடும். இந்த நிமிஷத்தில் அந்த சரீரத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாற்றமாய் மாறட்டும். இந்த நிமிஷத்தில் அந்த வேதனை நீங்கட்டும். வழிகள், உபத்திரவங்கள், உபாதைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ண விடுதலையாகட்டும். உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு இதை செய்தீர் என்று அவர்கள் வெளியிலே சாட்சி கொடுக்கத்தக்கதான அற்புதங்களை காண்பித்தரலும், ஆறுதல் படுத்தும் கிருபையால் நிறைத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் உங்களையும் ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி உங்கள் வேதனையிலிருந்து உங்களை முற்றிலும் விடுதலையாக்குவாராக. ஆமென், ஆமென்.